பாவத்தோடு கூட நம்ம எத்தனை மேன்மையான காரியங்களை செஞ்சாலும் தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். பயப்பட வேண்டிய ஒரு காரியம். மல்கியால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு காணிக்க கொண்டு வராத, கொண்டு வந்தேன்னா மேலே எனக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை அப்படி சொல்லிடக்கூடாது. எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அங்கீகாரம் நம்ம மேலே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். நான் கொடுக்குற 1 லட்சம் இல்லை, 10 ரூபா கொடுத்தாலும் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கணும். ஆமென். அப்படி வாழணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். கரங்களை உயர்த்தி, நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே. எத்தனை பேர் நம்மள கொஞ்சமாவது சொல்ல முடியும், என் ஜெபத்தை ஆண்டவர் ஆரோசிக்கல, என் பலிய தேவன் வெறுக்கலை, செய்கிற சின்ன காரியத்திலையும் தேவன் பிரியமா இருக்கிறாரு. நிறைய பேருக்கு ரொட்டீனா மாறிடுச்சு. ஊழியமா செய்யணும், யூத் மீட்டிங்கா செய்யணும், சண்டே கிளாஸா செய்யணும். அதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நான் கொடுக்குற சின்ன காணிக்கையில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. வேண்டாம், அப்படி நித்தியம் ஏமாற்றமாக இருக்கும். இதை மாதிரி ஆண்டவர் நம்மளை சொல்லிடக்கூடாது. எதுலையும் பிரியம் இல்லை, எனக்கு அரோசியமாக இருக்குது. ஸோ 2 வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அட்டெண்டிங் சர்வீசஸ், இட் இஸ் அன் இன்சல்ட்டிங் டு காட். இட்ஸ் அன் இன்சல்ட் டு காட். டபுள் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு நம்ம காணிக்கை செலுத்தினாலும் சரி, ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்.